நடிகர் விஜய் கட்சி கோஷ்டி மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது தற்போது. பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளரை மாற்றக் கோரி விஜய் கட்சியினர் போராட்டம் செய்து வருவதை ஊடகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படித்தான் தூத்துக்குடியில் அஜிதா என்ற பெண்ணுக்கு சீட் மறுக்கப்பட்டு விஜயின் நண்பர் ஸ்ரீநாத் என்பவருக்கு சீட் கொடுத்தார் விஜய். இதனால் கோபமுற்ற தூத்துக்குடி மாவட்ட விஜய் கட்சியினர் பலரும் போராட்டம் செய்தனர். அஜிதாவின் ஆதரவாளர்கள் விஜய் கட்சி கொடியை எரித்தனர். வணக்கம் மருது நேயர்களே, வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஒரு கட்சி என்பது எல்லா தரப்பு மக்களுக்காகவும் தொடர்ந்து இயங்க வேண்டும். விசிக சில சாதி கட்சிகளும் உள்ளது. அவற்றை பற்றி நாம் இந்த காணொளியில் பேசப்போவது இல்லை. மாறாக எல்லா தரப்பு மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி என்று அறியப்பட்டது திமுக. ஆனால் காலப்போக்கில் அந்த கட்சி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அனைத்து தரப்பு மக்களையும் அசிங்கப்படுத்தியுள்ளது. அன்று கருணாநிதி இந்த நாட்டின் மதிப்புமிக்க தலைவராக இருந்த திரு அப்துல் கலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது, கலாம் என்றால் கலகக்காரன் என்று குறிப்பிட்டார் கருணாநிதி. அது விவாதமான நிலையில் அதை ஒருவாக சமாளித்தார் அன்று. பழையபடி மீண்டும் கருணாநிதி ஓரிடத்தில் பேசும்போது, ஹிந்து என்றால் திருடன் என்று குறிப்பிட்டு அந்த மக்களை அசிங்கப்படுத்தினார். அது பெரும் சர்ச்சையான நிலையில் மீண்டும் தன் வார்த்தை ஜாலத்தால் அதை மடைமாற்றி பேசினார் கருணாநிதி. இப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மக்களை அசிங்கப்படுத்துவது என்பது திமுகவின் வாடிக்கையான செயல். அதேபோலதான் இந்த திமுக ஆட்சியில் இஸ்லாமிய மக்கள் மற்றும் ஹிந்து மக்கள் என்று எல்லோரையும் காயப்படுத்தியது திமுக. சென்னை மற்றும் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு என்று இஸ்லாமிய வீடுகளை இடித்தது திமுக அரசு. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்க மறுப்பு தெரிவித்தது நீதிமன்றத்தில் திமுக அரசு. சில மாதம் முன்பு மதுரையில் முருகன் மாநாடு நடத்தப்பட்டது. அப்போது திமுக அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. கூடவே திமுக கூட்டணி கட்சிகள் அந்த முருகன் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் செய்தனர். அது பலரையும் முகம் சுழிக்க வைத்தது. அதோடு நின்றாதா என்றால் இல்லை என்றே கூறலாம். அனைத்து தரப்பு மக்களும் சகோதர பாசத்துடன் பழகி வரும் இந்த மண்ணில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றச் சொல்லி உத்தரவு கொடுத்தும் அதை செய்யாமல் தீபம் ஏற்றுவதை தடுத்தது இதே திமுக அரசு. இப்போது தேர்தல் வருவதால் ஓட்டு கேட்க வரும் திமுகவைச் சேர்ந்த கனிமொழி, கருணாநிதி பேசும் மதுரை வேட்பாளர் திரு தியாகராஜன் அவர்களுக்கு ஓட்டு கேட்கும்போது, இதோ இவர் ஹிந்து என்று பேசி ஓட்டு கேட்டார். திமுக ஆட்சி பிடிஆர் கையை பார்த்தாலே தெரியும், அவர் ரெட்டியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. திமுக ஆட்சி ஹிந்துக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பக்கத்துல ஒரு முழு ஹிந்துவை வச்சுட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறேன். நம்முடைய சந்தேகம், இப்போ ஹிந்து என்று பேசும் கனிமொழிக்கு ஏன் அன்று திருப்பரங்குன்றம் விடயத்தில் அந்த மக்களை காயப்படுத்தும் போது கண் தெரியவில்லை? திமுகவிற்கு செலுத்தும் வாக்கு என்பது உங்கள் தரையில் நீங்களே தீய வைப்பதற்கு சமம். திமுக இனி வரக்கூடாது என்ற நிலையை உருவாக்குங்கள். நடிகர் விஜய் கட்சி கோஷ்டி மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது தற்போது. பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளரை மாற்றக் கோரி விஜய் கட்சியினர் போராட்டம் செய்து வருவதை ஊடகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படித்தான் தூத்துக்குடியில் அஜிதா என்ற பெண்ணுக்கு சீட் மறுக்கப்பட்டு விஜயின் நண்பர் ஸ்ரீநாத் என்பவருக்கு சீட் கொடுத்தார் விஜய். இதனால் கோபமுற்ற தூத்துக்குடி மாவட்ட விஜய் கட்சியினர் பலரும் போராட்டம் செய்தனர். அஜிதாவின் ஆதரவாளர்கள் விஜய் கட்சி கொடியை எரித்தனர். அதைத் தொடர்ந்து திருத்தணியில் உள்ள விஜய் கட்சி வேட்பாளர் திரு சத்யகுமார் என்பவர் அங்கு உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை மதிக்காமல் இருப்பதால் அவருடன் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் தவிர்த்துவிட்டனர். இதனால் அவர் தனியாக பிரச்சாரம் செய்து வருகிறார். ஒரு கட்சி என்றால் தலைமைக்கு கடுப்பட்டு நடக்க வேண்டும், சுய ஒழுங்கு இருக்க வேண்டும். ஆனால் நடிகர் விஜய் கட்சியில் இது இரண்டுமே இல்லை என்று பல்வேறு சந்தர்ப்பங்கள் நிரூபித்து உள்ளது. அப்படித்தான் இந்த நிகழ்வும். நடிகர் விஜயும் சரி, அந்த கட்சியும் சரி, மாற்று இல்லை. அப்படி நினைப்பவர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும் தேர்தல் முடிவுகள். ஒரு கட்சியில் ஏற்படும் உட்கட்சி குழப்பம் என்பது அந்த கட்சிக்கு தேர்தலில் பெரிய பின்னடைவை கொடுக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த கோஷ்டி பூசலை எப்படி சரி செய்யப் போகிறார் என்று பார்ப்போம்.
கோஷ்டி பூசலை சரி செய்ய வேண்டுமென்றால் ஒரு கட்சித் தலைவர் அதன் தொண்டர்களிடம் நேரடியாக பேச வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நடிகர் விஜய் அப்படி எந்த தொடரையும் நேரடியாக அழைத்து பேச மாட்டார். காரணம், அவர் ஒரு தனிமை விரும்பி என்பது அவரது செயல்பாடுகள் குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கோஷ்டி பூசல் எப்படி தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.